ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோ த வே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜாலியான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுவும் இந்த மான்சூனை ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஸோ எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ கொச்சின் தாங்க போக போகிறோம். அதுவும் ரொம்ப பட்ஜெட்லேயே நம்ம போக போகிறோம். அதுக்காக நம்ம வந்து தூத்துக்குடியில் இருக்கிற பாலருவி எக்ஸ்பிரஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, அதுல நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணி இங்கிருந்து தான் கிளம்ப போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி வந்து 10 மணிக்கு வந்து நம்ம வந்து கிளம்புவோம். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம வந்து ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாலருவி எக்ஸ்பிரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம போக போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி இங்கே 9 மணி ஆகுது. இங்கே ட்ரெயின் வந்து 10 மணிக்கு கிளம்புமா. ஸோ இங்கேருந்து 10 மணிக்கு கிளம்பி காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு அங்கே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. அந்த தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூட்டமே இல்லாமல் தான் இருக்குது. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில் இங்கே வந்து ரெண்டே ட்ரெயின் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து பேர்ல் சிட்டி, இன்னொன்று வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ். இது ரெண்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே வந்து பீக்காக இருக்கும், ரொம்ப கூட்டமாக க்ரௌடடாக இருக்கும். மற்ற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது பேர்ல் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது தூத்துக்குடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிராஃபிக்கில் சேர்ந்த ஏரியா தான். வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ட்ரெயினுக்கு வந்து நான் வந்து வீட்டிலேருந்து 9:20 தான் கிளம்புறேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுமே வந்து கொஞ்சம் அவுட்டெலாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து நான் வந்து கிளம்பி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வந்துடுறேன். ரொம்ப டிராஃபிக்லெஸ்ஸான ஒரு சிட்டி தான் இது. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாகவே கிளம்பலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம வந்து எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி வந்து வெளியில் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து 8:45 தான் நம்ம ட்ரெயின் டைம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 8:20 வந்து இந்த ட்ரெயின் வந்து நம்ம வந்து விட்டுட்டாங்க. நம்ம இங்கே இருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து நம்ம ப்ரைவேட்டில் ஏதாவது பஸ்ஸு எல்லாம் ஆட்டோ தான் எதாவது எடுத்து போகணும். நம்ம இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து பஸ் ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது ஆட்டோ தான் எடுத்துட்டு நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சியில் போய் போகிறோம். நம்ம ரூம் இன்னும் போடலை. ஸோ இனிமேல் போய் தான் வந்து நம்ம ரூம் வந்து செக் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். அது வந்து கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் லீவுன்றதுனால கொஞ்சம் வந்து அதிகமாக காசு வந்து அதிகமாக கேட்டாங்க. நம்ம வந்து இப்போ பட்ஜெட்டில் போகிறதுனால வந்து அந்த ரூம் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேறு ரூம் ஏதாவது நம்ம போய் தேடி பார்க்கலாம். ஏதாவது கடைசினா நான் வந்து சொல்கிறேன் வந்து. இதாக வந்து எர்ணாகுளம் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ மெட்ரோ எடுத்து போகிறதா தான் இங்கிருந்து போகலாம். நம்ம அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி இப்போ அந்த பக்கம் தான் போய் ஃபோர்ட் கொச்சி வந்து பஸ் வந்து ஏறணும். ஆக்சுவலாக வந்து அந்த பக்கம் வந்து மெட்ரோ இருக்குது பாருங்க, அந்த பக்கம் தான் மெட்ரோ இருக்குது. ஸோ அந்த மெட்ரோ எடுத்து போகலான்னு நினச்சோம். வந்து மெட்ரோக்கு வந்து கூட்டம் வந்து அதிகமாக வந்து இருக்குது. காலையில் வேலைக்கு போகிறவங்க, இந்த ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் வந்து பெரிய கியூவாக இருக்குது. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து பஸ் வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போயிட்டு திரும்ப அதுக்கப்புறமேட்டு இந்த மெட்ரோ எடுத்து வேறங்களா சுத்தம் முடிஞ்சா வந்து சுற்றலாம். ஃபஸ்ட் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். பஸ் இங்கே தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு மேலே ஏற்றமாக போது இங்கே ஒரு பிரிட்ஜ் வேறு இருக்குது. ஸோ பரவாயில்ல கைஸ், நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ்லாம் போயிட்டு இருக்கோம். ஒரு நேரத்தில் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். பஸ் ஒரு கூட்டமாக இருக்குது. காலேஜ் வந்து பீக் டைம்ன்றதுனால கொஞ்சம் வந்து கூட்டமாகவே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ½ hour மேலே வெயிட் பண்ணி தான் அந்த பஸ் வந்து கிடச்சிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா கூலி அடிபொலி தாங்க. ஹலோ கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இன்னும் நம்ம இங்கே வந்து ரூம் எடுக்கல. ரூம் வந்து இங்கே எங்கேயாவது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். ஸோ கேட்டுட்டு நம்ம ரூம் எடுத்துகிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போய் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதுக்குள்ளாடி வந்து போய் வந்து நம்ம வந்து ஏதாவது ரூம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும். பக்கத்தில் எங்கேயாவது நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம கரெக்டாக 8:30 மணிக்கு ட்ரெயின் இறங்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. 8:30 மணிக்கு நம்ம ட்ரெயின் இறங்கினா திரும்ப அங்கேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து திரும்ப வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ hour ஆனிச்சிங்க. நம்ம வந்து ப்ரைவேட்டு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்தோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து ரூம் எடுக்கிறதாக அங்கே வந்து தேடி பார்த்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை வந்து செம மழைங்க. ஆக்சுவலாக ஒரு ½ மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சுது. அதுக்கப்புறமேட்டி நம்ம ரூமெல்லாம் சர்ச் பண்ணி ரொம்ப
தேடி கண்டுபிடிச்சு ஒரு ரூம் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த ரூம்ல அந்த டார்மெட்ரி தான் எடுத்துருக்கோம். நம்ம பட்ஜெட்ல போறதுனால அந்த டார்மெட்ரி இருக்கா, டார்மெட்ரி எப்படி இருக்கு அப்படின்றது சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு ரூம் டூர் காமிக்கிறேன், வந்து பாருங்க. அப்படியே இதாங்க நம்ம டார்மெட்ரி. ஸோ பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது. ரொம்பவே பட்ஜெட்டில் தான் எடுத்துருக்கோம். நம்ம ஏசிலாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. பாத்ரூம் உள்ள எல்லாமே, டாய்லெட் எல்லாமே உள்ளே அட்டாச்சாக இருக்குது. நீட்டாக தான் இருக்குது. நான் எடுத்துருக்கோம். 6 பர்சனுக்குள்ள டார்மெட்ரி தான், நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நம்ம வந்து ரிஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஸோ கீழே போய் நான் காலையில் நைட்டு சாப்பிட்டது இன்னும் சாப்பிடவே இல்லை. கீழே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம். பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா நான் உங்களுக்கு சொல்லிக்காங்க. இந்த ஏரியா உண்மையிலே பஸ்ஸில் வரச்சிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம், வாங்க நம்ம கிளம்பலாம். பாருங்க, நம்ம ரூமை விட்டு அப்படியே வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த லொக்கேஷன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மான்சூன் வேறு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, மழை மேகமாக சூப்பராக இருக்குது. இந்த வெதரே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த வெதரே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்களா பேக்கரி கடை எல்லாமே உள்ளே எங்கேயோ வச்சுருக்குறாங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம பக்கத்தில் தான் நிறைய சர்ச்சஸ் அதெல்லாம் பக்கத்துலாம் இருக்குது அப்படின்னாங்க. அந்த வாஸ்கோ ட காமா அந்த அவருடைய நினைவு கட்டடம் அது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.